ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து வினோத் கிட்ட சொல்கிறாரு. என்னன்னா நைட்டு வந்துட்டு விஜய் பார்வதி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க நம்ம கமருதீன் கிட்ட. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்க. அப்போ வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள்லாம். இப்போ என்னன்னா அவர் வந்து அப்பயே கொஞ்சம் ஒரு மாதிரி மனம் உடஞ்ச மாதிரி இருந்திருப்பாரு, ஃபீல் பண்ணியிருப்பாரு. காலையிலேருந்து என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது எல்லாமே ட்ராமான்ற மாதிரி அவருக்கு புரியுது. சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறார் வினோத் கிட்ட, நீ என்னை கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், என்ன இங்கே இருக்கிற யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், உனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்குது. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது விஷயமா இருக்குது. ஏன்னா கமருதீன் மேலே நிறைய பேருக்கு ஒரு இது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போன வாரத்துலேருந்து அவருடைய கேம் ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர பூதாகரமாக வெடிச்சிருச்சு. அதுக்கு காரணம் திவாகர்கிட்ட இவங்க போய் சொன்ன விஷயங்கள் தான். அதேமாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடக்காத ஒரு விஷயத்த இப்படி எனக்கு தோணுச்சுன்னு நீ திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. ஆனால் பாவிகளை என்னையா சொல்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விஜய் பார்வதி ஏதோ ஒரு பிளானை போட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்மளுக்கு இன்னுமே அது ஒரு மர்மமாகவே இருக்குது. ஆனால் நடக்காத ஒரு விஷயன்றாங்க. 24/7 அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வரவும் இல்லை. ஆனால் வந்துட்டு பேட் டச்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க போட்டாங்க. ஆனால் நேற்று வந்து போய் மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் பார்வதி கற்பனையாக ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்களா, இல்லை உண்மையிலே நடந்துச்சான்னு தெரியல. ஏன்னா இவரும் வந்து அதை தான் சொல்கிறாரு. நடக்காத ஒரு விஷயத்தை இப்படி நினச்சேன்னு எனக்கு தோணுச்சுன்னு நீ சொல்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ இது வந்துட்டு அவங்கவுங்க மனசுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா பிரஜன் உள்ளே வந்தோடனே நீ படம் நடிக்கிறமா வேண்டாமா, அப்போ அவள் கூட வந்து நீ ஏதாவது தள்ளி இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஸோ அதையும் இங்கே வந்து ஷேர் பண்ணுறாரு. உடனே வினோத் வந்து அப்ரிஷியேட் பண்ணா, நீ இவ்வளோ தூரம் நீ திங்க் பண்ண நினச்சி கூட பார்க்கலையே, பரவாயில்ல இதெல்லாம் திங்க் பண்ணுறியே, சூப்பர்னு சொல்லிட்டு நல்லா வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறப்பல. ஆனால் வினோத் ஒரு சில நேரங்களில் அப்ரிஷியேட் பண்ணுவார், ஒரு சில நேரங்கள் தூக்கி விடுவார், ஒரு சில நேரம் குத்தியும் காட்டுவார். நேற்று ஒரு சம்பவம் பண்ண வந்த வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு பிராங்க் இது கலாய்கரன்னு சொல்லிட்டு பங்கமாக ஒரு விஷயம் பண்ணாப்புல. அது நிறைய பேருக்கு இரிட்டேட்டாகவும் வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இப்படி தான் ரேக் பண்ண வந்தவங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கமருதீன் விஜய் பார்வதி கிட்ட சொன்னாரோ சொல்லலையோ அது அவங்களுடைய மனசாட்சிக்கு பொறுத்து. ஆனால் ஒதுங்கி இருக்கணுமா வேண்டாமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.